ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு REVA DESIGNERS. நம்ம இந்த வீடியோவில் அளவு எடுத்திருக்கோம். அதை வச்சு கிராஸ் கட் ப்ளவுஸோட கப் ஷேப் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்ட்டோட இந்த கிளாத் வந்து உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது கை வெட்டுனதோட மீதி இருக்கிறது, பேக் பீஸ் வெட்டுனதோட மீதி இருக்கிற அளவு தான் இது. இதில் பார்த்திங்கன்னா கரை பக்கத்தில் இந்த மாதிரி இந்த கார்னரில் நம்ம பேக் பீஸை இப்படி தூக்கி போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் பீஸ் கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாம் வந்து ஃப்ரண்ட் பீஸில் அளவு நம்மளுக்கு பெருசாக இருக்காது. ரெண்டாவது நம்ம வந்து பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையே இல்லை. இப்போ இதில் வந்து பேக் பீஸில் இருக்கிற கழுத்தோட அளவு, அதாவது இதுக்கு முன்னாடி கழுத்தோட அளவும் பார்த்திங்கன்னா 6 இன்ச். அதனால் பேக் பீஸில் என்ன அளவு இருக்கோ அந்த கழுத்தை அப்படியே வெட்டிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயும் 6 இன்ச் நெக்கு தான் இறக்கும். அதோட பேக் பீஸோட ஆம்கோல் தான் நம்மளுக்கு தேவை. பேக் பீஸோட 36 இன்ச்சு அளவு, அதாவது பாடி சுற்றளவு, அதுவும் நம்மளுக்கு இது தேவை. ரெண்டாவது இந்த ஊக்கு பக்கம் நம்மளுக்கு கழுத்து பக்கத்தில் தான் ஊக்கு வரணும். இதை வந்து இந்த பாடியோட அளவுக்காக ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம்னா ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். அதோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா நம்ம அளவு போடுறதுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டா தான் வசதியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் இருந்தால் நம்ம கழுத்து அளவு ப்ளவுஸோட அளவு வைப்போம். அப்படி இல்லைன்னா டேப் யூஸ் பண்ணி கூட நம்ம நெக்கோட அளவு வித்தியாசம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம். ஆனால் இதில் ஒரே அளவுங்கிறதுனால நம்ம அதே அளவு வச்சு வெட்டியாச்சு. இதில் நம்மளுக்கு இனி கழுத்து வெட்ட வேண்டியது இருக்காது. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கழுத்தோட அளவு கட் பண்ணியாச்சு. ஆம்கோலோட அளவு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் இதிலேருந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பேக் பீஸோட அளவு தான் இதில் ஆம்கோல் இருக்குது. நம்ம முன் கை குழி வெட்டணும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கலாம். கை வெட்டுற வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கேன். கை வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் தள்ளி தான் வெட்டணும். அதே மாதிரி பாடியிலையும் அந்த ஆம்கோல் வெட்டும்போது ஒரு 1.5 இன்ச் தள்ளி வெட்டணும். இப்போது இந்த கப் ஷேப்போட அளவு ஷோல்டர்லேருந்து பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடத்து வரைக்கும் நம்மளுக்கு கப் ஷேப்போட அளவு அதுதான். அது வந்து இதில் 14 இன்ச் இருக்குது. இந்த 14 இன்ச் அளவுலேருந்து நம்ம வந்து ஒரே நேராக அப்படிலாம் கட் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ குறைக்கிறது அப்படின்னா 14 இன்ச்லேருந்து மேலே பார்த்த மாதிரி 2 இன்ச்சை குறைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஷோல்டர் மட்டும்தான் ஒரே நீளமாக இருக்குது. மற்ற இடத்துல 2 இடத்துல கட்டாகி இருக்குது. அதனால் 14 இன்ச் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலேருந்து 2 இன்ச் திருப்பி வச்சு குறைச்சிக்கலாம். அது வந்து இந்த கார்னர்லேயும் சரி அந்த கார்னர்லேயும் சரி, அதாவது 2 ஆப்போசிட் கார்னர்லேயும் 2 இன்ச்சை குறைச்சிக்கலாம். ரெண்டாவது ஊக்கு பக்கத்தில் இருந்து 14 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு 3 இன்ச் அளவு, ஏன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்கு அந்த கேப் வந்து 3 இன்ச், 2.5 to 3 இன்ச் இருக்கணும். இது வந்து ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் வித்தியாசப்படும். ஆனால் மேக்ஸிமம் 90% இந்த அளவு கரெக்டாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வச்சுக்கலாம். இந்த கப் ஷேப், அதாவது பெரிய டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, பட்டியில் பிடிக்கிற அந்த டாட், அது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 1.5 3 இன்ச்சுக்கு பிடிப்போம். இதில் அப்படி இல்லை. இதில் வந்து 2.5 இன்ச், அப்போ 1.25 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த சைடில் ஒரு 2 இன்ச் குறைச்சி ஒரு புள்ளி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர லைன்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் போடுற இந்த லைன் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் நம்ம எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம எடுத்த அளவை வச்சு கட் பண்ணுறது இப்படி தான் கட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. நம்ம இப்போ லைன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது புரியலன்னா நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து, அதாவது தைக்கிறதுக்கும் சேர்த்து மொத்தமாக 14 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே வர பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்கும் 14 இன்ச்சு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 14 இன்ச்சையை ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண முடியாது, 2 சைட்லேயும் மாற்றி கட் பண்ணணும். அதுக்காக 14 இன்ச்சிலேருந்து தலைகீழாக, அதாவது திருப்பி மேலே பார்த்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு ஃபஸ்ட்டு குறைச்சிக்கலாம். இந்த கார்னரில் 2 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கிறோம்.
அதே மாதிரி ஆப்போசிட் கார்னர்லேயும் ஒரு 2 இன்ச்சு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு காட்டியிருப்பேன். இப்போது நம்மளுக்கு வந்து டாட்டோட அளவு பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் 3 இன்ச் இது வரைக்கும் சொல்லியிருப்பேன். இதில் வந்து வெறும் 2.5 இன்ச்சு தான். அந்த 2.5 இன்ச்சோட அளவில் ஊக்கு பக்கத்தில் இருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சுக்கு அதை மடக்கி 1.25 நம்ம மார்க் பண்ணி டாட்டை லைன் போட்டு காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு கப் ஷேப் கட் பண்ணுறது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.